சிஓ கிட்ட வந்த உடனே கண்டிப்பாக அவர் போலீஸுக்கு போய் ஆகணும். இப்போ போலீஸுக்கு போகிறப்ப கான்ஸ்டியூட் பண்ணுற கமிட்டி வந்து அவங்க ஸ்கூல் பண்ணுற வேலை கிடையாது. இது ஒரு எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு குழந்தை இறப்பு நிகழ்ந்திருக்கிறது, குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. பார்த்த உடனே இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது மற்ற குழந்தைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துமோ அப்படின்ற ஒரு பொது நல அந்த ஒரு அக்கறையில் தானாகவே முன் வந்து அங்கே போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. பண்ணி இது மாதிரி இருக்குங்கிற ஃபைண்டிங்ஸை வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம், சப்மிட் பண்ணியிருக்கிறோன்னு ஒரு தகவல் திரட்டு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு மாநில ஆணையம் உள்ளர வந்து சென்றதுக்கு பிறகு தேசிய ஆணையம் உள்ளர வருவது அப்படிங்கிறது மக்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துமா அதிருப்தியை ஏற்படுத்துமா? எல்லா ஆணையங்களுக்குமே, குழந்தைகள் ஆணையம் மட்டும் கிடையாது, பெண்கள் ஆணையமாக இருக்கட்டும், மனித உரிமை ஆணையமாக இருக்கட்டும், SC/ST ஆணையமாக இருக்கட்டும், எல்லா ஆணையத்துக்குமே வந்து வழக்கமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு ஆணையம் எடுத்து செய்து கொண்டிருக்க ஒரு விஷயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு வந்துருச்சு, குழந்தைகள் ஆணையத்துக்கு வந்துருச்சுனாக்கா அதில் பெண்கள் ஆணையம் வரக்கூடாது, மற்ற ஆணையங்கள் வரக்கூடாது. இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே நடந்துகிட்ருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை அதில் வந்து சரியாக அவங்க செயல்படுறன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா மட்டும் திரும்ப அடுத்த கட்டம் நடக்கலாமே தவிர அப்போ கூட அதை ரிவ்யூ பண்ண முடியாது. மாநில குழந்தை உரிமை பாதுகாப்பு ஆணையம் உறுப்பினர்களும் தலைவரும் போய் பார்த்துருக்காங்க, விசாரிச்சிருக்காங்க. அப்படின்ற நேரத்தில் ஒரு 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 இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அப்படின்றப்ப தேசிய குழந்தை உரிமை ஆணையம் வர்றதில் எந்த விதமான லோக்கஸ் ஸ்டாண்டி கிடையாது. இது இங்கே மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்டுக்குமே இது பொருந்தும். எல்லா ஸ்டேட்டுக்குமே இது பொருந்தும். ஒருவேளை ஸ்டேட் கமிஷன் எடுக்கலனாக்கா நேஷனல் கமிஷன் எடுக்கலாம். ஆனால் நேஷனல் கமிஷன் ஸ்டேட் கமிஷன் எடுத்துருச்சுன்றப்ப நேஷனல் கமிஷன் ஹவ் டு வெயிட். இவங்க ஒழுங்காக செய்யலைனா மட்டும்தான் நேஷனல் கமிஷன் வரலாம். இதுதான் வந்து சட்டம் சொல்லுகிறது. இதில் எப்படி அவங்க வேறு ஏதாவது வழியை கண்டுபிடிச்சி உள்ளே வராங்களான்னு தெரியல எனக்கு. பட் இங்கே இருக்கிற சட்டம் இதுதான் வழி. இப்படி பண்ண முடியாது. நம்பர் 1, பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது தான் எப்பயுமே சொல்கிற விஷயம்னாக்கா. கோர்ட்டுகளும் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, பேரலல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்டிகேஷனை எல்லாரும் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். போய் விசாரிக்க வேண்டியது வந்து சம்பவம் எப்படி நடந்ததுன்னு கிடையாது, வாட் ஹேப்பன்டு கிடையாது, எப்படி அவாய்ட் பண்ணலாம் அடுத்ததுன்றது தான். இதுதான் வந்து ஆணையங்களுக்கான வேலையாக இருக்குது. கமிஷன் இஸ் நாட் போலீஸ். அதெல்லாம் அதே மாதிரி அந்த கமிஷனில் உதாரணத்துக்கு தேசிய குழந்தை ஆணையத்துறை தலைவராக இருக்கட்டும், இல்லை மாநில குழந்தை ஆணையத்துறை, இவங்க ரெண்டுமே வந்து இன்வெஸ்டிகேட்டிவ் ட்ரைனிங் போனவங்க கிடையாது. அப்படி ஒரு ட்ரைனிங் கொடுக்கப்படவும் இல்லை. அப்படின்ற இவங்க வந்து இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிடையாது. இவங்க பாலிசி கொடுக்கக்கூடிய, பாலிசி அட்வைஸ் பண்ணக்கூடிய, சஜஷன் கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க அந்த விஷயத்தை தான் செய்யணும். இவங்க போய் விசாரிக்கிற வேலையை செய்யக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கேஸ் முடியிறப்ப போலீஸ் நடந்துக்கிட்ட விதம் சரியில்லை, போலீஸ் ஒழுங்காக விசாரிக்கலை, எங்கேயோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்போது என்ன பண்ணலாம், தி சிஸ்டம் ஹஸ் ஃபெயில்டு. அப்போ கமிஷன் வரலாம். அதுவுமே அந்த குழந்தைகளுக்கான உரிமைகளுக்காக தான் வருதே தவிர பாலிசி மேக்கிங்லையும் எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காவல்துறைக்கு உண்டாக இருக்கக்கூடிய அவங்களுடைய பணிகளுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, வர முடியாது, வரக்கூடாது. The roles are very clearly defined. அந்த அப்போ கூட திரும்ப கூட இவங்க என்ன பண்ணுனாக்கா, போலீஸை கேட்கலாம், ஏன் இந்த விஷயம் நீங்கள் செய்யலை, நீங்கள் இது செய்யுங்க. சார், இப்போ எல்லாருடைய பார்வையுமே அந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை மீது போய்கிட்டு இருக்கு. இதனால அந்த பள்ளியில படித்த மற்ற குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமா அந்த குழந்தைகளுடைய கேள்வி வந்து என்னன்னா, அடுத்து நாங்க கல்வியை வந்து எப்படி தொடர போறோம், எங்க போக போறோம், இவங்க இத்தனை பேர் வந்து பணம் கட்டி இருக்கிறாங்க, இது போல பல சிக்கல் இருக்கு. அப்ப உளவியல் ரீதியாகவும் மற்ற குழந்தைகளுக்குமே இது போல பின்னடைவு இருக்குதுன்னு பொழுது ஆணையமே இதுல முன் வந்து வேற எந்த ஒரு இதுவும் செய்யல. ரொம்ப முக்கியமா இந்த விஷயத்துல என்னன்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை மானிட்டர் பண்ணுறது தான் வந்து இந்த கமிஷனுடைய வேலை. கேள்வி இப்போ என்னன்னாக்கா, அகாடமிக் இயரில் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க, அந்த ஃபீஸை திரும்ப கொடுப்பாங்களா? இப்போ இன்னொரு ஸ்கூலுக்கு அவங்க போகிறாங்கனாக்கா அந்த ஃபீஸ் தேவை. அப்போ இதை வந்து எடுத்து அரசாங்கம் இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணணும். ஏன்னா அதாவது அந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல் கெட்ட ஸ்கூலில் நான் போவே இல்லை. ஐ எம் நாட் கோயிங் டு தட். என்னுடைய பார்வை என்னன்னாக்கா, இல்லை அரசாங்கம் வந்து இனிமே வந்துட்டு கையில் எடுத்து அடுத்த பள்ளிகளுக்கு சேரும் பொழுது இவங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை, சர்டிஃபிகேட்ஸ் தேவை கிடையாது. எம்இஸ்ன்னு ஒன்று இருக்குது நமக்கு. எம்இஸ் நம்பர் இருந்தால் போதும். அந்த எம்இஸ் நம்பர் இருந்தாக்கா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை இந்த ஸ்கூலில் படிக்குது அப்படின்னாக்கா, அந்த ஸ்கூலில் எனக்கு டிசி கொடுக்க மாட்டேன்றாங்கனாக்கா கூட பரவாயில்ல, இந்த குழந்தை தானே வேறு ஸ்கூலில் போய் சேர முடியும்.
நம்ம சிஸ்டம் அவ்வளோ கிளியராக இருக்குது. தமிழ்நாட்டில் அந்த சிஸ்டம் நல்லா வேலை அதாவது செஞ்சுட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கான விருப்பம், அந்த குழந்தை ஆமா. எங்க தான் படிக்கணும்னு நினைக்குதோ அங்க போய் நினைக்குதோ சுதந்திரமா அந்த படிக்கலாம். parents தாராளமா பேசலாம். அந்த ஸ்கூல்ல டிசி கொடுக்க மாட்டாங்க எனக்குன்னு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. இல்ல. இது சிபிஎஸ்சில வராது. ஆனா ஸ்டேட் போர்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இந்த ஸ்கூல்ல படிக்க பிடிக்கல எனக்கு, ஆனா டிசி கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் ஃபீஸ் கொடுத்தா தான் எனக்கு டிசி கொடுப்பேன்றாங்க. என்னால் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கூல்ல இந்த குழந்தையோட எம்இஎஸ் நம்பர் தெரிஞ்சா போதும். இந்த நம்பர் வச்சு அங்கே என்ரோல் பண்ணிக்க முடியும். சர்டிஃபிகேட்ஸ் தேவையில்லை. ஓகே. இப்போ அதான் அப்புறம் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும்? பாலிசி மேக்கிங்ல எது போல இந்த உங்களுடைய அமைப்புகள் சேர்ந்து செயல்படுத்தலாம்னு இருக்கீங்க? ஏற்கனவே நாங்கள் அரசுக்கு அனுப்பியிருக்கோம். நாங்கள் எங்களுடைய சஜஷன்ஸ் நாங்கள் ஏற்கனவே அனுப்பியிருக்கோம். சிஎம்க்கு அனுப்பியிருக்கோம். என்னென்ன அனுப்பியிருக்கீங்க? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது வெறும் போலீஸ் போய் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரு குழு ஏற்கனவே வந்து ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இனிமேல் ஸ்கூலில் டெஸ்ட் நடந்தாக்கா இனிமேல் சிபிசிஐடி விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அகெயின் சிபிசிஐடி விசாரணை அப்படின்றது போலீஸ் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. பள்ளிக்கூடத்தில் போகிறப்ப குழந்தைகளை புரிந்தவரோட போங்க, நீங்கள் பாட்டுக்கு ஒரு போலீஸாக மட்டும் போயிடாதீங்க அப்படின்ட்டு. அப்போ ஏற்கனவே வந்து சிபிசிஐடியோட முக்கியமானது என்னன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஜேஜே ஆக்ட் என்ன சொல்லுதுனாக்கா ஸ்பெஷல் ஜுவனைல் போலீஸ் யூனிட்னு ஒன்று இருக்கணும். சிறார் சிறப்பு காவல் பிரிவு அப்படின்னு ஒன்று இருக்கணும். அது வந்து ஒரு டிஎஸ்பி தலைமையில் உருவாக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அவங்க வந்து குழந்தைகளுக்காக வேலை செய்வதற்காக சிறப்பாக பயிற்சி பெற்றவர்கள். இதுதான் வந்து சட்டம் சொல்லுது, பயிற்சி கொடுத்துருக்கணும் அப்படின்ட்டு. அவர்களை கூட வச்சுக்கோங்க. அது போக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் ஒரு யூனிட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரைம் அகெயின்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் யூனிட்டுக்கு வந்து ஒரு டிஎஸ்பி அல்லது ஏடிஎஸ்பி தலைவராக இருப்பார். அவரை கூட வச்சு நீங்க சொல்றது எல்லாமே இந்த காவல்துறை சார்ந்த அந்த அதிகாரிகள் அது ஒன்று சொல்றீங்க. வரேன். அதுக்கு அடுத்து வந்து நான் பேர் சொன்னேன் இல்லையா, ஜேஜே ஆக்டில் சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டிலேருந்து அதோடைய சேர்பர்சனோ இல்லை மெம்பரோ கூட இருக்கணும். அப்புறம் ஒரு அங்கே அந்த மாவட்டத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தை உரிமைகளுக்கான ஒரு அமைப்பு என்ஜிஓ, அந்த இவங்களெல்லாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்குங்க. அவங்க விசாரிக்கட்டும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு போலீஸாக மட்டும் நீங்கள் வந்து எவிடன்ஸஸ் தேடி போகிறது ஒரு பக்கம், இது வந்து சோஷியல் இஷ்யூ இது. சார் இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது ரொம்ப யதார்த்தமாகவே எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை வச்சுருக்கிறேன். என் பக்கம் இருக்கிற குற்றம் வெளியே தெரிய வந்துருச்சுன்னா எனக்கு அடுத்து நடக்கக்கூடிய எல்லாமே வந்து இழப்பும் பாதிப்பும் தான். அப்படின்ற பட்சத்தில் நான் எப்படி முன் வந்து இது போன்ற சமூக அமைப்பை சார்ந்த ஒரு எதிர்நோக்கு கொண்ட ஒரு அமைப்பாளர்கள் கிட்ட போய் இப்படி ஒரு குழுவை வந்து கொண்டு வாங்க நான் பரிந்துரைக்க முடியும்? பண்ண முடியாது. இது வந்து யாருடைய வேலை? அரசாங்கத்துடைய வேலை. உதாரணத்துக்கு இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர் அமைச்சிருக்காங்க. இது மாதிரி விஷயம் நடந்த உடனே இமீடியட்டாக சிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ சிஓ கிட்ட வந்த உடனே கண்டிப்பாக அவர் போலீஸுக்கு போய் ஆகணும். இப்போ போலீஸுக்கு போகிறப்ப கான்ஸ்டியூட் பண்ணுற கமிட்டி வந்து அவங்க ஸ்கூல் பண்ணுற வேலை கிடையாது. இது ஒரு எஸ்ஓபி போடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர். ஒரு குழந்தை இறப்பு நிகழ்ந்திருக்கிறது அல்லது குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை சார்ந்த ஒரு குற்றம் நடந்ததாக ஒரு வருதுனாக்கா இம்மீடியட்டாக விதவுட் எனி டிலே இந்த கமிட்டியை கான்ஸ்டியூட் பண்ணுங்க. அதுக்காக வந்து அந்த நேரம் தேடக்கூடாது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ரெடி, எப்பவுமே ரெடியாக. அப்போ இது இந்த தரவுகளும் உங்களுடைய கான்டாக்டும் உங்களுக்கு போட அந்த ஆணைகளும் வந்துட்டு சிஓ ஆஃபீஸ்லேருந்து தான் உங்களுக்கு டிஸ்பேட்ச் சிஓ ஆஃபீஸில் இருக்கணும். சிஓ இல்லையா டிசிபிஓ இருக்கார். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து குழந்தை பாதுகாப்பு அலுவலர் இருக்கார். அழகு இருக்குது, மாவட்ட குழந்தை பாதுகாப்பு அழகுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் யூனிட் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கீழே செயல்பட்டுருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த டேட்டா எல்லாமே இருக்கும். சிஓவும் டிசிபியும் ஒன்றா சேர்ந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், முடிஞ்சு போச்சு. சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்குது. தி ஜஸ்ட் நீட் டு புட் திங்ஸ் டுகெதர், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு என்ன வேணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை. அப்போ அந்த முதல் தகவல் யாரிடமிருந்து வரும்? பள்ளி நிர்வாகத்துக்கிட்ட இருந்து வருமா, பெற்றோர் தரப்புலேருந்து வருமா? பள்ளிக்கிட்ட தான் வரணும். எப்போ ஒரு குழந்தை என்னுடைய பள்ளிக்கு வந்திருக்கிறதோ ஐ எம் த ரெஸ்பான்சிபிள் பர்சன், நான் தான் பொறுப்பு, பேரண்ட் கிடையாது. பேரண்ட் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்க வேண்டிய கடமை ஸ்கூலுக்கு தான். ஸ்கூலோ ஹாஸ்டலோ ஸ்கூலுக்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய, சாரி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது அட்மோஸ்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. கொஞ்சம் முன்ன பின்ன நடக்கும். அது ஃபஸ்ட்டு எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ப்பா, போய் உயிரை காப்பாற்றணுன்றதான் முக்கியம் அப்படின்றது. ஆனால் ஸ்கூலுன்றது இண்டிவிஜுவல்ஸ் கிடையாது. ரைட், அந்த நேரத்தில் இமீடியட்டாக பிரின்சிபலுக்கு ஃபோனை பண்ணி இல்லை ஒரு டீச்சருக்கு ஃபோனை பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. அப்போது எனக்கு வீட்டில் எனக்கு ஒரு பிரச்சனைனாக்கா நான் யார்கிட்ட சொல்கிறது? என் தம்பிகிட்ட சொல்லு, அக்காட்ட சொல்லு, அண்ணன்ட்ட சொல்லு, மாமாட்ட சொல்லு, சித்தப்பா சொல்லு, எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஏன்னா இது வந்து பள்ளி நிர்வாகத்துக்குமே ஒரு நெருக்கடி தான். ஒரு பயம் பதட்டம் இருக்கிறதுனால முதல்ல பெற்றோருக்கு தெரியப்படுத்தணுமா காவல்துறைக்கா? ஏன்னா முதல்ல பெற்றோருக்கு தான்.
ஏன்னாக்கா குழந்தைக்கான ப்ரைமரி கேர் கிவர் பேரண்ட் தான். உங்களை நம்பி கொடுத்தது போலீஸ் கிடையாது. என் குழந்தைய நான் உங்களை நம்பி தான் அனுப்பியிருக்கேன், நான் போலீஸை நம்பி அனுப்பலை. நான் உங்களை நம்பி அனுப்பியிருக்கேன்றப்ப நான் என்னுடைய பொறுப்பு, ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா ஒரு பெற்றோரா என்னுடைய பொறுப்பில் உங்களுக்கு பங்கு கொடுத்துருக்குறேன். அப்போ நீங்கள் யாருக்கு ரெஸ்பான்சிபிள்? பெற்றோருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் எனக்கு தான் வரணும். ஏன்னா ஒருவேளை என் பொண்ணுக்கு ஃபிட்ஸ் இருக்குது, என் பொண்ணுக்கு இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத போலீஸ் சொல்ல முடியாது, நான் தான் சொல்லணும். அப்போ டாக்டரை போய் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் எதை நீங்கள் கொடுக்கணும்? நீங்கள் இந்த பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னால் தான் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கும்பொழுது இவளுக்கு இந்த அலர்ஜி இருக்கா கேட்பாங்க டாக்டர்ஸ். அதை போலீஸ் சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது பேரண்ட் தான். ஸோ அப்போ பேரண்ட் தான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், அதுக்கு அடுத்து தான் போலீஸ். ரெண்டுமே பேரண்ட் நடக்க வேண்டிய விஷயம். ஆனால் ஃபஸ்ட்டுன்னு கேட்டிங்கனாக்கா பேரண்ட் தான், பெற்றோர் தான் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்க, இதே மாதிரி காலம் எங்கள் வீட்டு ஸ்கூலில் வந்துடாதுனாக்கா, நீங்கள் வந்துட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் குழந்தைகளை எப்படி கையாள்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பயிற்சி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதை பற்றியும் அதனுடைய தேவை இன்றைய காலகட்டத்தில் என்னவா இருக்குங்கிறத பற்றியும் ஒரு சில வார்த்தைகள். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா ஜுவனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தைகளை ஒரு அடல்ட் சிஸ்டம், அதாவது ஒரு தப்பு பண்ணாக்கா உடனே போலீஸ் வரும், பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போடும், அப்புறம் கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போவோம், கடைசியாக சிறையில் போயிட்டு இத்தனை வருஷம் தண்டனை. இது வந்து அடல்ட் கிரிமினல் சிஸ்டம். பட் குழந்தைகளை வந்து அந்த சிஸ்டம்குள்ளே கொண்டு போகாதீங்க. ஏன்னா 18 வயது நிறைவடையும் வரை தான் செய்கிறது தெரிஞ்சு தான் செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வயசுக்குரிய துடிப்பு, ஆர்வம் எதுவுமே, உதாரணத்துக்கு இப்போ நான் இன்றைக்கி ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு ஏற்கனவே வந்த அனுபவம் இருக்கும், இல்லை எங்கள் அப்பா எனக்கு சொன்ன அனுபவம் இருக்கும், இல்லை என் ஃப்ரெண்டு அதே மாதிரி சம்பவத்தை பார்த்துருப்பான், நடந்திருக்கும் அவனுக்கு. இந்த அனுபவங்கள்லாம் சேர்ந்து எனக்கு முடிவு கொடுக்கும். நான் முடிவு எடுக்கிறப்ப அது எனக்கு உதவி செய்யும். ஆனால் குழந்தைங்களுக்கு அப்படி கிடையாது. பார்த்த உடனே இது நல்லா இருக்குது அப்படின்னு தோணும். அது எடுத்தாவோ அதை செஞ்சாவோ என்ன பின்விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற பெரிய ஒரு அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து குழந்தைங்களுக்கு இருக்காது. அதனால தான் நம்ம லைஃப் ஸ்கில்லில் கிரிட்டிக்கல் திங்கிங்லாம் வந்து சொல்லிக் கொடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பெரியவர்கள் செய்யும்பொழுது அது குற்றம், குழந்தைகள் செய்யும்போது அது தவறு. குற்றங்கள் தண்டிக்கப்பட வேண்டும், தவறுகள் திருத்தப்பட வேண்டும். இதுதான் வந்து இந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்துடைய ஆணிவேர். அப்போ என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ஜேஜே ஆக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆக்ட் என்ன சொல்லுதுனாக்கா இவங்க அந்த அடல்ட் கிரிமினல் சிஸ்டம்குள்ளே கொண்டு போகாதீங்க. குழந்தைகளை வந்து அவங்களுக்கு தனியாக ஆல்டர்னேட் சைல்டு ஃப்ரெண்ட்லியாக அந்த குழந்தையை திருத்தப்பட வேண்டிய அந்த குழந்தையை மீண்டும் அந்த அந்த பையன் என்ன பண்ண போதா நமக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு சாதாரண பெரிய பையன், பெரியவங்களே சொல்கிறேன், பிக் பாக்கெட் அடிச்சிருப்பாங்க, அவனுக்குள்ளே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது காந்தியா புத்தரா வெளியே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா வெளியே வருவாங்க, வெளியே வர்றப்ப இல்லை குற்றம் சாட்டப்பட்ட அங்கே போய் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடச்சிரும். சாதாரண பிக் பாக்கெட்டாக உள்ளே போகிறவன் வெளியே வர்றப்ப ஹார்ட் கோர் கிரிமினல் வெளியே வரலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ இவனை கொண்டு அங்கே சேர்த்துறாதீங்க. அப்போது இந்த சமூகத்தில் நிறைய குற்றவாளி நம்ம உருவாக்குற மாதிரி ஆகிடும். அப்போது இந்த குழந்தைய அப்படி கொண்டு போயிடாமல் அவனை வந்து நல்வழிப்படுத்தி மீண்டும் சமூகத்தை ஒரு நல்ல குடிமான உள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கானது தான் இந்த ஜேஜே ஆக்ட். ஸோ அப்போது இதில் என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த ஜேஜே ஆக்டில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த பொறுப்பு வந்து ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனுமே சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அந்த சட்டம் குறிப்பிடுது. யாராக இருக்கணும் அப்படின்னாக்கா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனையும் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் தான். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு கேஸுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாக்கா குழந்தைகள் சார்ந்த சம்பவம்னாக்கா அதை கண்டிப்பாக கான்ஸ்டபிளோ ஹெட் கான்ஸ்டபிளோ ஹேண்டில் பண்ணக்கூடாது. சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கிற ஆஃபீஸர் தான் ஹேண்டில் பண்ணும். அது ஏன் அப்படின்னாக்கா கூடுதல் பொறுப்புணர்வோடு செயல்படுதல். இவங்க கான்ஸ்டபிளுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங் தான் இருக்கும். பட் சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் ட்ரைனிங் இருக்கும், அட்வான்ஸ் ட்ரைனிங் இருக்கும். அவங்க ஒரு விஷயத்தை வெறும் போய் நிறுத்திட்டு வரேன் அப்படின்னு கிடையாது, ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு முழுமையான அணுகுமுறை செய்யணுன்றதுனால தான் சப் இன்ஸ்பெக்டர் லெவல் ஆஃபீஸர் தான் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது. ஸோ அப்போது அந்த சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸர் அதை காம்ப்ரிஹென்சிவாக ஹேண்டில் பண்ணணுனாக்கா அதற்கான திறன், ஆற்றல், புரிதல், பயிற்சி வேணும் அப்படின்றது தான் அந்த சட்டமே சொல்லுது. அதில் அதற்கான பயிற்சியை கொடுங்க அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஜேஜே ஆக்ட் செக்ஷன் 107 அதில் இருக்குது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா பயிற்சியை கொடுங்கன்றாங்க. அப்போ தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன பண்ணாங்கனாக்கா அப்போ ஜஸ்டிஸ் மணிக்குமார் வந்து இங்கே இப்போ கேரளாவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கார். அவர் அப்போ இங்கே வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் கமிட்டியோட தலைவராக இருந்தார். அவர் என்ன சொல்கிறாருன்னா போலீஸுக்கு வந்து ட்ரைனிங் கொடுங்க. அப்போ வந்து
ஜஸ்டிஸ் மதன் லோக்கூர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் இருந்தார். அவர் என்ன பண்ணாருனாக்கா, கொஞ்சம் எல்லாம் ரிவ்யூ பண்ணுங்கள், இந்த சிஸ்டம்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான் ரிவ்யூ பண்ணுங்கள். வெறும் கோர்ட்டில் உட்காந்துக்கிட்டு கேஸ் ஹேண்டில் பண்ணுறது மட்டும் போதாது, இந்த சிஸ்டம்லாம் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுங்கள் அப்படின்றார் அவர். அதை இங்கே ஜஸ்டிஸ் மணிக்குமார் ரொம்ப சீரியஸாக எடுத்து, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து, அந்த ஒரு டீமே நல்ல ஒரு டீம் அது. ஜஸ்டிஸ் விமலா, அப்புறம் ஒரு 5 பேர் நல்ல ஒரு ஆக்டிவாக எடுத்து செஞ்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா, இந்த போலீஸை கூப்பிட்டு அப்போ வந்து கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் யூனிட் ஆரம்பிக்கல, அப்போ வந்து சிபிசிஐடி தான் அந்த சில்ட்ரன் சார்ந்த விஷயங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களை கூப்பிட்டு ட்ரைனிங் நடத்துங்க, தமிழ்நாடு முழுக்க எல்லா சைல்டு வெல்ஃபேர் போலீஸ் ஆஃபீஸரையும் கூப்பிட்டு ட்ரைனிங் நடத்துங்க அப்படின்னா. இந்த பயிற்சிக்குள்ளார இது வரைக்கும் நீங்கள் பயிற்சி கொடுத்த காவல் அதிகாரிகள் எத்தனை பேர் சார் ஒரு தமிழ்நாடு முழுக்க? தமிழ்நாடு முழுக்க ஒரு 1500 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருந்தது. இப்போ எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க. இதில் பயிற்சி பெற்றவங்க 1400 பேர் நம்ம ட்ரெயின் பண்ணுவோம். அந்த 100 பேர் மட்டும் என்னாச்சுன்னா, நடுவில் நாங்கள் ட்ரைனிங் போடுற அன்னைக்கு சிஎம் வராரு, பிரைம் மினிஸ்டர் வராருன்னு சொல்லிட்டு அந்த காலையில் ட்ரைனிங் கேன்சல் ஆகிடும். நாங்கள் போய் அங்கே உட்காந்துருப்போம், அன்றைக்கி அவங்க பந்தோபஸ்துக்கு போகணும் அப்படின்றதுனால கேன்சல் ஆகிடும். அப்படின்றனால ஒரு 100 பேருக்கு நாங்கள் கொடுக்க முடியாமல் போச்சு. மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 12 இன்சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்குது போலீஸ்க்கு. அந்த 12 இன்சர்வீஸ் ட்ரைனிங் சென்டருக்கும் போய் இந்த பயிற்சியை கொடுத்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்டு வந்தோம். புக்கு, அதுதான் அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு குழந்தை வந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், செகண்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், தேர்ட் ஸ்டெப் என்ன செய்யணும், தப்பு செஞ்சுட்டு வந்த குழந்தையாக தான் என்ன செய்யணும், பாதிக்கப்பட்டு வந்த குழந்தையா என்ன செய்யணும், காணாம போன குழந்தையா என்ன செய்யணும். ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரைனிங் கொடுத்தோம். அது தொடர்ந்து நடக்கலை, அதான் பிரச்சனை. என்னன்னாக்கா, இந்த பயிற்சிகளில் ஒரு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து வந்தேன், என் கையில் இருக்க நோட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டேன், ஒரு பிபிடியை போட்டேன், சொல்லிட்டு வந்துட்டேன், இதுதான் பயிற்சியாக நினச்சிட்ருக்காங்க. கிடையாது. எப்பயுமே ஒரு பயிற்சின்றப்போ 3 விஷயங்கள் பேசுவோம்: நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட். அது சார்ந்த அறிவை உருவாக்கணும், அது சார்ந்த திறனை உருவாக்கணும், அது சார்ந்த மனப்போக்கை உருவாக்கணும். இது 3 இருந்தால் தான் பயிற்சி. இது 3 இல்லாமல் வெறும் தகவல்களை கொடுத்துட்டு தான் பயிற்சி நினச்சிட்ருக்காங்க நிறைய பேர். அந்த மாதிரி பயிற்சி நிறையா நடந்துருச்சு. என்ன தேவைனாக்கா, இந்த 3 விஷயங்கள். நீங்கள் ஒன்று தகவலை தெரிஞ்சுக்கணும், இந்த தகவலை நான் செயல்படுத்தணுன்னாக்கா எனக்கு என்ன திறன் இருக்கணும். அப்போது அந்த திறனும் தகவலும் இருந்தாக்கா என்ன வரணும், என்னுடைய ஆட்டிடியூட், மனப்போக்கு. இந்த 3 விஷயத்தையும் உருவாக்காமல் ஒரு பயிற்சி நடந்ததுனாக்கா அந்த பயிற்சியால் எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அதுதான் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயிற்சிகள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 500 பேர் வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதில் போய் எங்கே நீங்கள் இது ஸ்கில் டெவலப் பண்ணுவீங்க, எங்கே போய் ஆட்டிடியூட் கொடுப்பீங்க, இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு வருவீங்க. எங்கள் ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 35 - 40 பேர் தாண்டாமல் தான் பார்த்துக்கிட்டோம். அப்போ என்னன்னாக்கா, அதில் கேம்ஸ் இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் இருக்கும், குரூப் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இனிமே அது போல ஒரு சூழல் வந்ததுன்னா அவங்க எப்படி அதை கையாளணும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக அவங்க கற்றுக்குறாங்க. கேசஸ் கொடுப்போம், செவருங்களை போட்டு வச்சு இப்போ ஒரு கேஸை கொடுத்து இதில் எந்த இடத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு கேட்போம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒன்று இப்போ செய்வாங்க. அப்போ சொல்லுவோம், எஸ் யூஆர் ரைட்டுன்னு சொல்லுவோம், இல்லை யூஆர் ராங், இங்கே போகக்கூடாது, இங்கே ஆக்சுவலாக போயிருந்தாக்கா இங்கே போட நடக்கும், இங்கே போட நடக்கும், அப்படி புரிய வைப்போம். ஸோ அந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் நடந்தது நல்லாவே. நிறைய பேர் வந்தால் இன்றைக்கும், நான் சொல்கிறது 2018 ட்ரைனிங் நடந்தது, இன்றைக்கி வரைக்குமே ஏதோ ஒரு கேஸ் வந்தால் ஃபோன் பண்ணுவாங்க, சார் இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கு, அடுத்த ஸ்டெப் நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஃபோன் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஆனால் தொடரல. அதுதான் எனக்கு ஒரு பெரிய வருத்தம். இறுதியாக அரசாங்கத்திற்கு உங்களுடைய வேண்டுகோள் வைப்பீங்கன்னா என்ன வைப்பீங்க? தமிழ்நாடு குழந்தைகளுக்கான மாநில கொள்கை கொண்டு வந்தாங்க. அது ஒரு வரவேற்க தகுந்த விஷயம், ரொம்ப காம்ப்ரிஹென்சிவாக இருக்காது. அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டத்தை உருவாக்குற வேலை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப நம்ம பேசுகிற விஷயம் என்னன்னாக்கா, தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு வளர்ந்த மாநிலம். எப்பயுமே வளர்ந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராப்ளம்னு சொல்லுவோம். அதாவது வறுமை, குழந்தை தொழிலாளர், குழந்தை திருமணம்லாம் வந்து அடிப்படையான பிரச்சனை. நாம் இன்றைக்கி கல்வியை உறுதி செஞ்சுட்டோம், இன்றைக்கி 50% மேலே குழந்தைங்க காலேஜுக்கு வராங்க. அப்படின்றப்ப இது ஒரு வளர்ந்த சமூகம். இங்கே என்ன இருக்கும்னாக்கா, அடுத்த கட்ட செகண்ட் ஜென்ரேஷன் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிருச்சு. தற்கொலை, போதை, ஜூவனல் கிரைம்ஸு, இதெல்லாம் வந்து அதிகமாகும். இது வழக்கமாக எல்லா வளர்ந்த சமூகங்களிலும் இருக்கக்கூடிய விஷயம் இது. அப்போது இதை எல்லா வளர்ந்த சமூகத்திலும் இருக்குது அப்படின்னாக்கா, நாம் நடக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்சு அதற்கான மெக்கானிசம்ஸை க்ரியேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அதில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த சில்ட்ரனுக்காக ஒவ்வொரு மாவட்டத்திலுமே போலீஸ் இருக்கிறாங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸர் இருக்கார், சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்ற பேரில் 6 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுன்ற பேரில் 3 பேர் இருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் சைல்டு மேரேஜ் ப்ரொஹிபிஷன் ஆஃபீஸர்னு ஒருத்தர் இருக்கார், நிறையா சில்ட்ரன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க எல்லாருக்கும் இடையே ஒரு 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 கன்வர்ஜன்ஸ், ஒன்றா சேர்ந்து வேலை செய்யக்கூடிய
ஒரு விஷயம் ஒரு தடை இருந்துக்கிட்டே இருக்குது. என்னவோ காரணம் தெரில, ஒருத்தர் நல்லா செய்கிறாங்க, ஆனால் ஒன்றா வந்து செய்ய மாட்டேன்றாங்க. இந்த ஒன்றா வந்து செய்யக்கூடிய கோஆர்டினேஷனை எவ்வளோ அதிகமாக நாம் உருவாக்குகிறோமோ அவ்வளோ அதிகமாக குழந்தைகளுக்கான ஒரு அழகான சமூகமாக தமிழ்நாடு மாறும். அப்போனாக்கா நம்ம நிறைய சிஸ்டம் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிஸ்டம்குள்ளே கன்வர்ஜென்ஸை உருவாக்குவதை முதன்மை கடமையாக கொண்டு ஒரு குழந்தையும் பாதிக்கப்படாமல், அப்படியே பாதிக்கப்பட்டாலும் அந்த குழந்தைக்கு உடனடியாக ஒரு முழுமையான தீர்வை கிடைப்பதற்கு இந்த கன்வர்ஜென்ட் சிஸ்டம் வேலை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்றத நான் முதல்வர்கிட்ட கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு 1 பாயிண்ட் அஜெண்டாவை நான் பார்க்குறேன்.